இந்த உலகத்துல நடந்த கொடூரமான இன அழிப்புண்டா உங்களுடைய மனதுல உடனே நினைவுக்கு வாரது ஹிட்லர் யூதர்களை கொடூரமா கொண்டு தள்ளினதுதான் இந்த உலகத்துல நடந்த கொடூரமான இன அழிப்புண்டு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா அது உண்மையல்ல. மாயன்கள் கிட்டத்தட்ட 500-600 வருடங்களுக்கு முதல் வாழ்ந்த மாயன்கள், அந்த மாயன்கள் கூண்டோட அழிக்கப்படுறாங்க. அவங்கள பத்தின சுவடுகள் இன்று மட்டும் யாருக்குமே சரியா தெரியாது. அவங்க அழிச்சது ஸ்பெயின் நாட்டவர்கள் தங்களோட ஆதிக்கத்தை இடங்கள்ல செலுத்தணும்ன்றதுக்காக ஒரு இனத்தையே கொடூரமா கொண்டு தள்ளுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இனத்திட வரலாறு கூடி தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்களோட புத்தகங்களையும் கல்வெட்டுகளையும் அவங்க கட்டின பில்டிங்களையும் தாறுமாறா உடைச்சி நொறுக்கி அழிக்கிறாங்க. ஆனா இந்த மாயன்களோட வரலாறு எங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தெரியும்? ஒரே ஒரு புத்தகத்தை வச்சுதான் 19ஆம் நூற்றாண்டுல மாயன்களோட ஹிஸ்டரியை தேடி போறாங்க. அப்படி ஹிஸ்டரியை தேடி போகும்போது தான் தோண்ட கிடைக்கிற புதையல் மாதிரி அவங்கள பத்தின தகவல்கள் வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அப்பதான் தெரியுது இப்படி ஒரு மிகச்சிறந்த இனம் இந்த உலகத்துல வாழ்ந்து அழிக்கப்பட்டிருக்கிறது என்று. இந்த இனத்தை பத்தின வரலாறு தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க முழுசா பார்த்தலாம். மாயன்கள் என்று சொல்றது ஒரு இனம். இந்த இனம் கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருடங்களுக்கு முதல் வாழ்ந்த ஒரு குடியினத்தவர்கள். அவங்கள ஒரு சில மனிதர்களும் இன்று மட்டும் வாழ்ந்து வராங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்று யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்களோட வரலாறு எங்கேயுமே இல்ல. அவங்க எழுதின ஏதாவது புத்தகங்கள் அதுவும் இல்ல. அவங்களோட கல்வெட்டுகள் இல்லவே இல்ல. இந்த மாயன்களோட வரலாறு வெளி உலகத்துக்கு தெரிய வரதுக்கு காரணம் 2 நபர்கள். அதுல ஒருவர் ஃபிரெட்ரிக் கேதர்வுட், மற்றவருடைய பெயர் ஜான் லாய்ட் ஸ்டீபன் சொல்ற 2 நபர்கள் தான். இந்த ஃபிரெட்ரிக் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இந்த ஜான் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இந்த ஃபிரெட்ரிக் ஒரு ஓவியர். பழங்கால கட்டிடங்களையும் பழங்கால நிகழ்வுகளையும் தத்ரூபமாக ஓவியமாக வரையக்கூடிய ஒரு ஓவியர். இவர் பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணி அங்க இருக்கிற வரலாறுகளையும் அங்க இருக்கிற பழைய காலத்து கதைகளையும் ஓவியமா வரையக்கூடிய ஒரு சிறந்த ஓவியர். இந்த ஜான் யாருன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு லாயர். இந்த லாயருக்கு சில பல பிரச்சனைகள் இருந்ததால அவருடைய டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க கொஞ்ச நாளைக்கு ஓய்வு எடுக்கிறதுக்காக எங்கேயாவது போயிட்டு வாண்டு. வெளிநாட்டவருக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓய்வு எடுக்கணும்னு சொன்னாலே எங்கேயாவது உலகம் முழுக்க சுத்த வலிக்கும். சோ இப்படி அவங்க டாக்டர் சொன்னபடியா அவர் என்ன செய்யறாரு, ஒரு வேர்ல்ட் டூர் போயிட்டு வரலாம்னு சொல்லி போட்டு வெளிக்கிறார். அப்படி இவர் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுதுதான் இந்த ஃபிரெட்ரிக் என்றவரை மீட் பண்றார். இந்த சந்திப்புன்றது ஒரு தற்செயலா தான் நடக்குது. அப்படி தற்செயலா நடக்கும்போது 2 பேரும் தங்களுடைய வரலாறுகளையும் தாங்க என்னென்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம் சொல்றதையும் பகிர்ந்து கொள்றாங்க. இந்த ஜான் ஒரு நல்ல எழுத்தாளர், அதாவது புத்தகங்களை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளரும் கூட தான் அவர். எப்படிப்பட்ட புத்தகங்களை இவர் எழுதுவார்னு கேட்டீங்கன்னா இவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்தை பத்தின வரலாறுகளையும் அங்க நடந்த வகைகளையும் ஒரு புத்தகமா எழுதி வெளியிடக்கூடிய ஒரு நபர். ஒரு ஓவியரும் ஒரு புத்தகம் எழுதக்கூடிய மனிதரும் ஒரு முக்கியமான நிகழ்வுல சந்திச்சு கொள்றாங்க. அந்த நிகழ்வு தான் நாங்க இன்றைக்கு அறியப்படக்கூடிய மாயன்களோட வரலாறு வெளி உலகத்துக்கு எடுத்து சொன்ன நிகழ்வுன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜானை மத்திய அமெரிக்காவோட தூதுவரை நியமிக்கிறாங்க அமெரிக்க அரசாங்கம். சோ அப்படி நியமிக்கும் போது இவர் என்ன செய்யறாரு, அங்க இருக்கிற வரலாறு தான் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்துக்கு வரார். இந்த முயற்சி இவருக்கு வாரத்துக்கு காரணம் என்று கேட்டீங்கன்னா அங்க இருந்த பழங்குடியினத்தவர்களான மாயன்களை பற்றின ஒரு சில தகவல்கள் இவருக்கு தெரிந்தபடியா இவருக்குள்ள ஒரு தேடுதல் உருவாகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா மாயன்கள் எழுதின வரலாறு புத்தகங்கள் இருக்கா, அவங்களோட கட்டடங்கள் இருக்கா, இல்லாட்டி ஏதாவது ஒரு அகழ்வாராய்ச்சி செய்யணுமான்னு சொல்ற ஒரு தேடுதல் அவருக்குள்ள உருவாகுது. இவர் இப்படி வரலாறு தேடி போகும்போது அவற்றை தேடல் எல்லாம் ஒரு புத்தகத்தை நோக்கியே சென்று கொண்டு வரலாறுகள் எல்லாமே அந்த காலத்துல புத்தகங்களா தான் எழுதப்பட்டு வைத்திருந்தது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த ஒரு நாட்டோட வரலாறு ஒரு புத்தகத்துல இருந்தோ இல்ல ஒரு கல்வெட்டுல இருந்தோ தான் நாங்க கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இவருடைய தேடல் ஒரு புத்தகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு. இப்படி புத்தகத்தை தேடி போய் கொண்டிருக்கும் போது தான் அவருக்கு ஒரு புத்தகம் கிடைக்குது, போப்பிள் வூ என்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மாயன்கள் இப்படி எல்லாம் கட்டடம் கட்டி வாழ்ந்தாங்க, இப்படி எல்லாம் இருந்தாங்க, இப்படிப்பட்ட சடங்கு முறைகளை அவங்க பின்பற்றினாங்கன்னு சொல்லி ஒரு சில இன்ஃபர்மேஷன்கள் அந்த புத்தகத்துல இருக்குது. புத்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறது எல்லாமே உண்மையான தகவல்களா என்று அவர் கன்ஃபார்ம் பண்ணி கொள்றதுக்காக அந்த புத்தகத்துல இருக்கிற தகவல்களை அடிப்படையா வைத்து ஒரு தேடுதல் வேட்டையில ஈடுபடுறார். இவர் என்ன செய்யறாருன்னா இந்த புத்தகத்துல இருக்கிற தகவல்களோட அடிப்படையில நிறைய காடுகளுக்கும் நிறைய இடங்களுக்கும் பயணம் செய்து அகழ்வாராய்ச்சியில் ஈடுபடுறார். இப்படி அவர் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபடும் போது அவருக்கு இன்னொரு வருட உதவி தேவைப்பட்டது. இவருக்கு இன்னொரு வருட உதவி தேவைப்படும் போது அவர் தேர்ந்தெடுக்க கூடிய ஒரு நபர் தான் நாங்க முதல்ல பார்த்தோம் ஃபிரெட்ரிக் கேதர்வுட் சொல்லி அவரை இவர் தேர்ந்தெடுக்கிறார். அவருக்கு அழைப்பு விடுறார். அந்த அழைப்பு விட்ட காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா 1839 வருடம். 1839 ஆண்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து பக்க பிளான் போடுறாங்க. என்ன கேட்டீங்கன்னா எங்க போய் கரெக்டா அகழ்வாராய்ச்சி செய்யணும், டைமை வீணடிக்காம. இவங்க இப்படி பிளான் போட்டு போய் ஒவ்வொரு இடத்தையா தோண்டும் போது பல சிற்பங்களை கண்டுபிடிக்கிறாங்க, பல கல்லறைகளை கண்டுபிடிக்கிறாங்க, பல பிரமிடுகளை கண்டுபிடிக்கிறாங்க, பல விதமான ஓவியங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாமே இந்த கேதர்வுட்டும் ஜோனும் சேர்ந்து கண்டுபிடித்த விடயங்கள். இப்படி எல்லாம் அவங்க கண்டுபிடித்துக் கொண்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு கேள்வி எழும்புது, இந்த மாயன்கள் ஏன் காணாம போனாங்க, எதற்காக காணாம போனாங்க, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையான்ற ஒரு கேள்வி அவருக்குள்ள எழும்புது. இந்த கேள்வி அவங்களுக்குள்ள வரும்போதுதான் மத்திய அமெரிக்கா பகுதிகளில் ஸ்பெயின் நாட்டவர்களோட படையெடுப்பு இருந்ததையும் அந்த மாயன்கள் வாழ்ந்த பகுதிகளில் ஸ்பெயின் நாட்டவர்கள் போய் ஆதிக்கம் செலுத்தினதையும் வரலாறா படிக்கிறாங்க. ஸ்பெயின் நாட்டவர்கள் ஆதிக்கம் செலுத்த வரும்போது ஸ்பெயின் நாட்டவர்கள் எல்லாம் கிறிஸ்தவத்தை பின்பற்ற மனிதர்கள். ஆனா இங்க இருக்கிற மாயன்கள் வேறொரு மதத்தை பின்பற்ற மனிதர்கள். மதங்களுக்கும் இடையிலான சம்பந்தம் என்றது சுத்தமா இல்லாம இருக்கு. அது ஒரு கோணர்னா இது ஒரு கோணரா இருக்கு. இந்த சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் வெளியில வந்துச்சுன்னா பல பிரச்சனைகளை உருவாக்கும். எந்த மதம் பெருசு உண்ட மதம் பெருசுன்னு சொல்லி அடிச்சுக்க வலிக்கிடுவாங்கன்றதுக்காக ஸ்பெயின் நாட்டவர்கள் இந்த மாயன்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க வலிக்கிறாங்க. அப்படி மாயன்களை இவங்க அழிக்கும் போது அதோடய சேர்த்து இவங்க மாயன்களோட வரலாறையும் அழிக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும், யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது. அங்க யாழ்ப்பாணத்தில் இருந்த தமிழர்களுடைய வரலாறுகள், மிக அரிதான புத்தகங்கள், புராணங்கள், மிக சிறந்த ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் எரிக்கப்பட்டது. ஏன் எரிக்கப்பட்டது? தமிழர்களுடைய பண்பாடும்
தமிழர்களுடைய வரலாறும் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், இல்லாட்டி அதை வச்சு இது வேற ஏதாவது பிரச்சனை உருவாகும்ன்றதுக்காகத்தான் யாழ்ப்பாணத்து நூலகம் எரிக்கப்பட்டது. அதே ஒரு கான்செப்ட் தான் இங்கேயும் ஸ்பெயின் நாட்டவர்கள் செய்யறாங்க. இந்த ஸ்பெயின் நாட்டவர்களோட அழிவில் இருந்து தப்பித்த ஒரே ஒரு புத்தகம் தான் இந்த போப்பிள் வூன்னு சொல்ற ஒரு புத்தகம். வரலாறு அழிச்சிட்டாங்க. இந்த இனம் முழுமையா அழிந்து போனதுக்கான காரணம் என்று அடுத்த கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். இந்த கேள்வி எழும்பும் போது இதுக்கு காரணம் மாயன்களே தான். as usual இப்ப நாங்க மனிதர்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா மனிதர்கள் வந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் வாழ்வாதார ரீதியாகவும் மேம்பட்டு கொண்டு வரும்போது நாங்க என்ன செய்யறோம்? இயற்கை வளங்களை அழிக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு, மரங்களை அழிக்கிறோம், நீர்நிலைகளை பாதுகாக்க தவறுகிறோம். அதனால வறட்சி, வெள்ளம், சுனாமி, புயல் வந்து மனிதர்களை தாறுமாறா கொண்டு தள்ளும். சோ அதே ஒரு நிலைமை தான் இந்த மாயன்களுக்கு ஏற்பட்டது. என்னன்னு கேட்டீங்கன்னா மரங்களை அழிக்க வலிக்கிறாங்க. மரங்களை அழிக்க வலிக்கிடும் போது புது புது நோய்கள் வந்து அவங்களுக்கு பரவுது. அப்படி பரவும் போது அந்த நோய்களுக்கு மருந்துகள் இல்லாதால அந்த இனம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போகுது. இப்படி அழிந்து போன மாய இனத்துல 90% மாய இனத்தை அழித்தது ஸ்பெயின் நாட்டவர்கள். மிச்சம் இருந்த 10% மனிதர்கள் தான் இந்த நோய்களாலையும் வறட்சியாலையும் இறந்து போன மனிதர்கள். அதாவது ஸ்பெயின் நாட்டவர்கள் கொள்ள வலிக்கிட்டோல காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள நோய்கள் பரவ வலிக்கிட்டோன ஒவ்வொரு இடங்களுக்காக சின்ன சின்ன குழுக்களா பிரிஞ்சு போறாங்க. அப்படி பிரிஞ்சு போறப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன குழுக்களுக்குள்ளேயும் நோய்களும் சாப்பாடு இல்லாம அப்படி இப்படின்னு பெரிய பிரச்சனைகள் உருவாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போறாங்க. இப்பவும் அந்த 10% மிஞ்சி அங்கங்க திக்கா போய் வாழ்ந்த மனிதர்களையும் ஒரு சில மனிதர்கள் மிஞ்சி பையும் தாங்களும் மாய இனத்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. இதை நிரூபிக்க வேண்டியது சயின்ஸ் தான். இவங்களோட வரலாற்று புத்தகங்கள் தான் அழிக்கப்பட்டதே ஒழிய இவங்களுடைய வரலாற்று சின்னங்கள் வந்து அழிக்கப்படையில. அதாவது ஓவியங்கள், கட்டடங்கள், சிலைகள் சொல்லி பிற்காலத்துல இதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. 2000 வருடங்களுக்கு முதல் வாழ தொடங்கிய ஒரு இனம் 1516 வருடம் வரை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இன்று மட்டும் இருக்குது. அடுத்த ஒரு 500-600 வருடங்கள் அதோட சோழி முடிஞ்சது. ஆனா இதுக்கு பிறகு நடந்த அகழ்வாராய்ச்சிகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட சில விடயங்கள் உலகத்திற்கு பல உண்மைகளை தெரியப்படுத்துது. மாயன்களோட கல்வெட்டுகள் எல்லாமே ஆராயப்படுது. அப்படி ஆராயப்படும் போது ஒரு பிரமிடை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பிரமிடுக்குள்ள ஒரு ரகசிய அறை, அந்த ரகசிய அறைக்கு போறதுக்கான வழிகள் இது எல்லாமே போடப்பட்டு ஒரு சிற்பத்தை பாதுகாத்து வச்சிருக்காங்க இந்த மாயன்கள். அந்த சிற்பத்தை பார்க்கும்போது அந்த ஒரு நபர் வந்து ஒரு வித்தியாசமான முறையில வந்து உட்கார்ந்து இருக்கிறார். பட் இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசருடைய கல்லறை என்று நம்புறாங்க. அந்த கல்வெட்டுகள்லையும் இது ஒரு அரசருடைய கல்லறை என்று எழுதப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. சோ ஒரு அரசருடைய கல்லறையில இந்த புகைப்படம் இல்ல ஒரு சிற்பம் ஏன் இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும்புது இந்த ஆராய்ச்சியாளர்கள். அந்த மனிதன் வந்து இருக்கிறது சாதாரண மனிதன் வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரியோ இல்ல ஒரு படுத்திருக்கிற மாதிரியான ஒரு ஷேப்ல இருக்கல. அவர் ஒரு போஸ் கொடுக்கிற மாதிரி சிற்பத்தை வடிச்சு வச்சிருக்காங்க, இல்ல ஓவியத்தை வரைஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, அந்த காலத்துல ஏதோ ஒரு மனுஷன் போஸ் கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதே மாதிரியான ஒரு போஸ இந்த விஞ்ஞானம் இப்பத்திய நாகரீக மனிதர்கள் விஞ்ஞானத்தின் மூலியமா கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா விண்வெளி பயணம். விண்வெளி பயணத்துல ராக்கெட்டுக்குள்ள மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரியான ஒரு ஷேப்ல தான் இருப்பாங்க. இதை வச்சு நாங்க சொல்ல முடியாது விண்வெளி ஆராய்ச்சியிலையும் விண்வெளி துறையிலையும் வந்து மாயன்கள் வந்து சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. எதிர்ச்சியாகவும் இந்த ஒரு சிற்பம் வந்து வடிக்கப்பட்டு இருக்கலாம். இதற்கான ஆதாரங்களை சயின்ஸ் தான் சொல்லணும். அடுத்ததா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க இவங்க. இந்த இமேஜ் பார்க்கும்போது உடனே எல்லாருக்கும் ஞாபகம் ராக்கெட் அடிப்பகுதி, அதாவது ராக்கெட் என்ஜின் அடிப்பகுதி இப்படித்தான் இருக்கும். சோ அதுக்காக அந்த காலத்துல மாயன்கள் வந்து ராக்கெட் தயாரிச்சு விண்ணுக்கு விட்டாங்கன்னு சொல்லி எங்களால சொல்ல முடியாது. இதுக்கும் விஞ்ஞானம் தான் பதில் சொல்லணும். அடுத்ததா கண்டுபிடிக்கிறது கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் சூட். அந்த விண்வெளி வீரர்கள் அணியிற உடை, விண்வெளி வீரர்கள் அணியிற மாதிரி உடையுடன் கூடிய ஒரு சிற்பத்தை கண்டுபிடிக்கிறாங்க இந்த அகழ்வாராய்ச்சியில. அதையும் இப்ப விண்வெளி வீரர்கள் யூஸ் பண்ற உடையையும் எடுத்து பார்த்தா இரண்டுமே ஒன்றுக்கொன்று ஒத்து போகுது. சோ இதுக்காக நாங்க சொல்ல முடியாது இது விண்வெளி வீரர் தான். ஏண்டா இதுக்கான பதில சயின்ஸ் தான் சொல்லணும். அடுத்ததா கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா விமானங்களுடைய வடிவத்தை ஒத்திய ஒரு சில குட்டி குட்டி சிற்பங்களை கண்டுபிடிக்கிறாங்க ஆராய்ச்சியில. இதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு விமானம் என்றே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரியான முன்னுக்கு ஃபேன், 2 ரெக்கைகள், பின்னுக்கு டெயில், பைலட் உட்கார்றதுக்கான அந்த இடம் என்றதெல்லாம் வந்து அழகா வடிவமைச்சிருக்காங்க. சோ இதுக்காக நாங்க சொல்ல முடியாது மாயன்கள் வந்து அந்த காலத்துல ஃளைட் ஓடினாங்க. அப்படி சொன்னா சோறு தர மாட்டாங்க, நாங்க கான்ஸ்பிரசி தியரி பேசுறோம்னு சொல்லி எங்களுக்கு பேனர் போட்டுருவாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி இருக்கக்கூடிய சில பல புகைப்படங்கள், அதாவது ஓவியங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு விஞ்ஞானத்துல என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல மாயன்கள் யூஸ் பண்ண ஆரோ மாதிரியான ஏதாவது ஒரு குறியீடுகளை இவங்க யூஸ் பண்ணிருக்கலாம். இது ராக்கெட் இல்லைன்னு சொல்லி அவங்க அடிச்சு சொல்றாங்க. அதை நாங்க நம்பித்தான் ஆகணும், இல்லாட்டி எங்களை பேன் பண்ணிடுவாங்க. சோ இப்படிப்பட்ட பலவிதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் போது இந்த கண்டுபிடிப்புகளும் இப்ப இருக்கிற விடயங்களும் ஒன்றுக்கொன்று ஒத்து போறதால விஞ்ஞானிகளுக்கு என்ன சொல்றது தெரியாம இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை உண்மையின்றி பேசினா அவங்களோட பேன் பண்ணி சைலண்ட் ஆக்கிடுவாங்க. மாயன்கள் வந்து அந்த காலத்துல இப்படிப்பட்ட டெக்னாலஜி எல்லாம் யாரை வச்சு யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு யார் உதவி செஞ்சது, அவங்க இதெல்லாம் எப்படி செஞ்சாங்கன்றது இன்று மட்டும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதுக்கான பதிலோ அதுக்கான ஆதாரங்களோ இன்று மட்டும் எங்கள்கிட்ட இல்ல. இருக்கலாம், அதை எங்கள்கிட்ட இருந்து மறைச்சிருக்கலாம் இந்த விஞ்ஞானம். அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் சொல்றாங்க மாயன்களுக்கு ஏலியன்கள் தான் வந்து உதவி செஞ்சது. அப்படியும் ஒரு தியரி ஓடிக்கொண்டு சில கருத்து முரண்பாடுகளுடன் கூடிய தியரிகள் வந்து உலகத்துல நிறைய வளம் வந்து கொண்டு. அதுல ஒரு விடயத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். மாயன்களுடைய வரலாறு என்றது அழிக்கப்பட்டது என்பது நிதர்சனமான உண்மை. சோ ஒரு இனத்தவர்களுடைய வரலாறு அழிக்கப்படும் போது அந்த இனமே வரலாற்றிலிருந்து அழிந்து போகும். அவங்க இருந்ததுக்கான தடயங்களோ ஆதாரங்களோ கிடைக்க போறதில்லை. அப்படி கிடைத்தாலும் அதுல எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய் இருக்கின்றத எங்களை கண்ணால நாங்களா ஆராய்ச்சி பார்க்கும் போதுதான் அதுல உண்மைத்தன்மை வந்து வெளியே வரும். சோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் வந்து இங்க வரவேற்கப்படுகின்றன. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.